ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இஸ் இண்டியன் ஃபுட் அட். இன்னைக்கு நம்ம ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: நம்ம இங்கே 5 ஃபிஷ் எடுத்திருக்கோம், நல்லா கழுவி வச்சுருக்கோம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு ஒரு 8 பல் பூண்டு. பூண்டு எல்லாம் அதிகமாக போடக்கூடாது. கொத்தமல்லி கொஞ்சமாக, கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டிக்கோங்க. தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்னசா ஒரு பட்டை, சாம்பார் தூள், தனியா தூள், தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். புளி, 2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, ஆயில், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்திக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இப்போது தக்காளி சேர்க்கலாம். பட்டை, பூண்டு இதிலே சேர்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியா தூள் 1 டேபிள் ஸ்பூன், புளி இதிலே சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி வெந்தயம் கொஞ்சம் சூடு பண்ணி போடணும். அப்போ தான் அந்த ஃபிஷ் ஃப்ளேவர் நல்லா வரும். லைட் ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிக்கோங்க வெந்தயம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும். அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். உப்பு இதிலே சேர்க்கலாம். ஆறட்டும் நல்லா. இப்போ நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால தான் ஃபஸ்ட்டே தேங்காய் அரைச்சிட்டு இருக்கோம். துருவிட்டு இருந்தால் நம்ம மசாலாலே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் எல்லாம் தேங்காய் போட்டியாச்சு. இப்போ நம்ம மசாலா அதிகமாக இருக்குது, 2 வாட்டி அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி இதிலே சேர்க்கணும். பாருங்கள், எல்லாம் நல்லா மசாலா அரைச்சாச்சு. ஒரு பவுல் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடலாம். கடுகு, கருவேப்பிலை இதில் சேர்க்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வச்சா மசாலா எல்லாமே இதில் போட்டு சேர்க்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து சேர்த்திக்கோங்க. மீன் குழம்புனா கொஞ்சம் கட்டியாக தான் வைக்கணும். அப்போ தான் மீனுக்கு எல்லாமே மசாலா, உப்பு, காரம் எல்லாம் பிடிச்சிட்டு நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா எல்லாம் காஞ்சிடுச்சு நல்லா. இப்போ நம்ம ஃபிஷ் சேர்க்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம அந்த மசாலா எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் ஃபிஷ்ஷு சேர்க்கணும். பச்சையாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அருமையான மீன் குழம்பு. அப்படியே பார்த்துட்டு இருந்தால் சாப்பிடணும் போல் தோணுது.
எங்கள் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.